மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சொன்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வருடத்துடைய இந்த விஸ்வாவசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மேஷ ராசியில உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள், அதாவது கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். இந்த சித்திரை மாதம் வருது, தாராளமாக வீடு சம்பந்தமான முயற்சிகள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதை, தங்கம் வாங்குவதற்கும் கௌரி அம்பாள் வழிபாடு செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள். சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்திரகுப்த பூஜை, அதாவது யமனுடைய கணக்காளர், நம்மளுடைய மனிதர்களுடைய ஜீவராசிகளுடைய கணக்கு வழக்கு வைத்திருப்பவர், அவருக்கு பூஜை செய்வது. அவரவர் இஷ்ட தெய்வம், அதாவது யாருக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய நினைத்த காரியங்கள் நடக்கும். சித்ரா பௌர்ணமி என்று செய்யும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி. அந்த குரு பெயர்ச்சி பலனாக மகர ராசிக்கு தனியாக பார்ப்போம். இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்திரை அப்பன் தெருவிலை நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? சித்திரை மாதம் சூரியன் உச்சம். இந்த சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் இந்த சித்திரை மாதம் சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் நடக்கும். அவர் வீதிக்கு அருள் பாலிப்பார். வீதிக்கு அதாவது தெருவில் அருள் பாலிப்பார், அதான் அதோடைய அர்த்தம். அப்போ சித்திரை அப்பன் தெருவிழா நிற்பாங்கிறது சிவபெருமான் வீதிக்கு அருள் பாலிப்பது. குழந்தை பிறப்புக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருவர் அரசியலில் உச்சமாக இருக்கணும்னாலும் சரி, ஆன்மீகத்தில் உச்சமாக இருக்கணும்னாலும் சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் உச்சமாக இருக்கணும்னாலும் சரி, சூரியனுடைய பலம் வேணும். இந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதம். நவகிரகத்தில் புதன் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான். ராமானுஜர் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், இந்த 11ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருப்பது நன்மை, 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருப்பது நன்மை. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகன மனம் இல்லையா? அப்போ பூமி காரகன் செவ்வாய் 7ல் இருக்கார். பூமி சம்பந்தமான யோகம், உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில நன்மைகள், திருமண முயற்சிகள் கைகூடும், நண்பர்கள் மூலமாக நன்மைகள். அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலிலே மேன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, சமூகம் வாடிக்கையாளர்களில் சமூகத்தில் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு சமூகத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தொழிலில் 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில். அப்போ தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, இது மாதிரியான யோகத்தை சொல்லலாம். செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், உச்சமாகி செஞ்சிருக்கிறார் சுக்கிரன். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி 5க்கும் 10க்கும் உடையவர். அப்போ 3ஆம் இடத்துல 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரஸ்தானம். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காருன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் வெற்றி பெறும். இன்ன வரைக்கும் சனி இருக்கிறதுனால தடை தாமதம் இழுபறி இருக்கும். இனி மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்த காரியம் எடுத்த எடுப்பிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்து நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, பொறுப்பு சேரக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடங்கிறது பதவி பொறுப்பு. அவர் உச்சமாகிறாருன்னா உத்தியோகத்தில் உயர்வு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவியிலே உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, திருமணம், இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. இது போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 3ஆம் இடத்துல உச்சமாகி இந்த மாதம் உள்ள சஞ்சரிக்க போகிறார். கீர்த்தி புகழ் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம்.
இந்த 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், அதே போல உயர்கல்வி ஸ்தானம், இந்த 9ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் 3ஆம் இடத்துல தான் அவரு சஞ்சரிக்கிறார். அதே நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சமாகி சஞ்சரிப்பாலும் சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் நீசபங்க ராஜ யோகமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை 6ஆம் இட உத்தியோகம், 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம், கையெழுத்து, வெற்றி ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரரிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒப்பந்தம், கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நன்மை. அதே போல் 9ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பாஸ்போர்ட், விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நல்ல கம்பெனியில் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக அஷ்டமாதிபதி ஜாதகத்தில் வலிமை அடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் 4ஆம் இடத்துல போய் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இப்போ 8ஆம் இடங்கிறது ஃபுல்லாக தீமை கிடையாது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நன்மை, அதேமாரி எதிர்பாராத வீழ்ச்சி, எதிர்பாராத உயர்ச்சி, எதிர்பாராத வீழ்ச்சியும் 8ஆம் இடம் தான். அப்போ ஒரு உச்சமாகி 4ல் சஞ்சரிக்கிறார்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான எதிர்பாராத திடீர்னு நடக்கக்கூடிய நன்மையும் நடக்கும். ஆனாலும் 4ஆம் இடங்கிறது என்ன? தாயார் ஸ்தானம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிற இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை தாயாருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் ஒரு சில பழுதுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி நிலம், இட சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுமூகமாக கையாள வேண்டும். அதாவது நிலம், இட சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் சுமூகமாக கையாளக்கூடிய அமைப்பில் இருக்கணும். வாகனங்களில், பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனாலும் எதிர்பாராத பெரிய ஒரு நன்மை நடக்க போகிறது மகர ராசிக்கு இந்த மாதம், சித்திரை மாதம். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு, இந்த மாதம் உள்ள செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் வந்து சேரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.